என்னடி இது? உன்னோட ஸ்டேட்டஸோ என்னோட ஸ்டேட்டஸோ ஒண்ணா? என் வீட்ல வீட்டு வேலை பாக்குறவ நீ. உன் பொண்ணு என் இம்போர்ட்டட் சோஃபால உட்காந்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருக்கா. இல்ல சார், சின்னையா தான் உட்கார சொன்னாரு. ஏய், அவன் சொன்னா உனக்கு எங்கடி போச்சு புத்தி? நீ யாரு, உன் தராதர என்னன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? கிரேஷ், கிரேஷ், என்ன காலையிலேயே வீட்டுக்குள்ள இவ்வளவு சத்தமா இருக்கு? கிரேஷ், டேய், எதுக்குடா என் பேரன் பேரை ஏழை விட்டுக்கிட்டு இருக்க? எல்லாம் நீங்க குடுக்கற செல்லம் தான். கிரேஷ், எஸ் டாட். கீழே வா. எதுக்கு இவளை சோஃபால உட்கார சொன்ன? இவ என்ன இந்த வீட்டு மகாராணியா? ஆஃப்டர் ஆல் நம்ம வீட்ல வேலை செய்யறவளோட பொண்ணு. சின்ன குழந்தை ஆசைப்பட்டா அதான். கிரேஷ், ஆசைக்கு யார் வேணும்னாலும் பழகலாம். ஆனா அதை அடையறதுக்கு ஒரு தகுதி வேணும். நம்ம கால செருப்பு பாதுகாக்குதுன்றதுக்காக அதை எடுத்துட்டு வந்து நடு வீட்டுல வைக்க முடியுமா? எது எது எங்கெங்க இருக்கணுமோ அது அங்கதான் இருக்கணும். இத மாத்தணும்னு நினைக்காத. இத பார், இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமே சின்னையா சொன்னாரு, பெரியய்யா சொன்னாருன்னு உன் தகுதிக்கு மீறி நடந்துகிட்ட உன்னையும் பார்க்க மாட்டேன், உன் புள்ளையும் பார்க்க மாட்டேன். ஜாக்கிரதை. உள்ள போ. எதுக்கு டாடி இதை இவ்வளவு ஹார்ஷா சொல்றீங்க? யார்கிட்ட எப்படி பேசணும்ன்றது எனக்கு தெரியும். ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, போலாமா? ஏங்க, பொறுப்பதான் நம்ம கிறிஷ் கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஆபீஸ் போறீங்க? பேசாம வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல. பூர்ணி, கிறிஷ் எம்டியா ப்ரோமோட் ஆகி எடுக்கிற ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இது. எங்க அப்பா சின்னதா ஆரம்பிச்ச இந்த ஆடியோ கம்பெனிய இன்னைக்கு இவ்வளவு பெருசா கொண்டு வந்திருக்கேன்னா அதுக்கு ஏன் திறமை மட்டும் காரணம் இல்ல, கூட திறமையானவங்களை வச்சுக்கிறதும் ஒரு காரணம். கிறிஷுக்கு திறமை இருக்குதான், ஆனா அனுபவம் இல்ல. நான் தான் அவனுக்கு சரியான ஆளை செலக்ட் பண்ணி அவன் பக்கத்துல வைக்கணும். அப்பதான் கம்பெனி அடுத்த லெவலுக்கு போகும். புரியுதா? வரேன். வாடா. வரம்பா. பாய்மா. என்னங்க, ஒரு நிமிஷம். போகும்போது சகுன தடை மாதிரி கூப்பிடாதுன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். உனக்கு அதெல்லாம் தெரியும் தானே? இதெல்லாம் நான் முக்கியமா பாப்பேன்னு. அப்புறம் ஏன்? இல்லங்க, நீங்க வாட்ச மறந்துட்டு போயிட்டீங்க. எதை மறந்தாலும் முன்னாடியே சொல்லு. இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். ஓ, வாட்ச் எடுத்துட்டு வா. இந்தாங்க. என்னடா மேல கீழேன்னுக்கிட்டு ஆண்டவன் பார்த்து ஒரு உழுக்கு உழுக்குனான்னு வச்சுக்கோ, எல்லாரும் சமந்தான். தப்பு ஏன் மேலதான். பணத்தோட அருமையில வளர்த்த உன்னை குணத்தோட வளர்க்கல. ஆனா என் பேரனை நான் அப்படி வளர்க்கல. I am a MBA graduate. I am completed. My name is Ramya. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. I am completed. I am from. என்னாச்சு டாட்? இன்டர்வியூக்கு வந்த எல்லாரும் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா எழுந்து மரியாதையா வணக்கம் சொல்றாங்க. இவ என்னடா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கா. My name is Ramya. I am an MBA பேசிக் மேனர்ஸ் தெரியல. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவா இருக்கும். அதான் அந்த பொண்ணு என்ன பேசணும்னு சொல்லி பிராக்டிஸ் பண்றான்னு நினைக்கிறேன். I am an MBA இங்க தான் வந்து பிராக்டிஸ் பண்றாங்களா? விளங்கிடும். டாட், என்னாச்சு? சகுனமே சரியில்லை. ரம்யா தான் கூப்பிடுறேன். சொல்லு ரம்யா, இன்டர்வியூக்கு போயிட்டியா? அட்டென்ட் பண்ணியா? வந்துட்டேன் அண்ணி.
ஆனா உள்ளுக்குள்ள ஒரே பயமா இருக்கு. அதான் உங்க குரலை கேட்கலான்னு கால் பண்ணேன். நீங்க கொஞ்சம் தைரியம் கொடுங்க அண்ணி. ரம்யா, உன்னோட தைரியம் உன்கிட்ட தான் இருக்கு. உன்னை நீ முழுசா நம்பு. உன்னால சாதிக்க முடியுங்கிற நினைப்போம். அதுக்கான தன்னம்பிக்கையும் உன்கிட்ட இருந்தாதான் உன்னால ஜெயிக்க முடியும். களத்துல இறங்குறதுக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் பயப்படக்கூடாது. துணிச்சலோட போராடணும். சரியா? நீ தைரியமா அட்டென்ட் பண்ணு. உன் மனசுல என்ன படுதோ அத நீ தைரியமா பேசணும். கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. சரிங்க அண்ணி. இப்பதான் கொஞ்சம் பயம் போய் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு அண்ணி. வந்திருக்குல்ல, அதே நம்பிக்கையோட நீ உள்ள போயிடு. சரியா? ரம்யா வாங்க. அண்ணி உள்ள கூப்பிடுறாங்க, நான் போனை வைக்கிறேன். சரி ரம்யா, ஆல் தி பெஸ்ட். ஓகே அண்ணி. மத்தவங்க கவலை எல்லாத்துக்கும் நீ ஆறுதல் சொல்ற, ஆனா உன்னை புரிஞ்சுக்க வேண்டியவங்களே ஆறுதல் இல்லாம உன்னை காயப்படுத்திட்டு இருக்காங்க. எனக்கு யாரும் ஆறுதல் சொல்ல வேண்டாம். என்னை சுத்தி இருக்கிற நீங்க எல்லாருமே நல்லா இருந்தா போதும். அதுதான் எனக்கான ஆறுதல். இன்டர்வியூக்கு வரவங்களோட ஸ்கில்ஸை நாம கரெக்டா பார்க்கணும். Sure. ஏன்னா நம்ம தெளிவா இல்லைன்னா அவ்வளவுதான். மே ஐ கம் இன் சார்? ஓ, நீயா? பேசிக் மரியாதையே தெரியல. இவங்க பதில சொல்ல போறா. உள்ள வரலாமா சார்? வா உட்கார். ம். டேய், சும்மா ஃபார்மாலிட்டிக்கு இந்த கேள்வி கேட்டு அனுப்பிச்சிடு. கம் ஆன், அபவுட் யுவர் செல்ஃப். I am Ramya. I am a MBA graduate. பேசிக் மரியாதையே தெரியல. நீ யாருன்னு சொல்ல தெரியல. இதுல எந்த தைரியத்துல நீ இன்டர்வியூ கிளம்பி வந்திருக்க? ஜஸ்ட் பாஸ்ல டிகிரி வாங்கிட்டு ஒரு சர்டிபிகேட் வச்சிருந்தா கிளம்பி வந்துட வேண்டியது. என்ன வேலைக்கு, அதுக்கு நம்ம தகுதியானவங்களா, அதெல்லாம் தெரியறதே இல்ல. டாட், அவங்க ஏதோ பதட்டத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன பேசுற கிரிஷ்? இது ஆடியோ கம்பெனி. நல்லா பேச தெரிஞ்சவங்களே சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம். புதுசா வர கிளைண்ட்ஸ் கிட்ட நம்ம ப்ராஜெக்ட் ஐடியாவை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறா இவ? திக்கியா? அவங்க என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் பெரிய சகுனத்தடை. இவளை செலக்ட் பண்ணி இவளை பிஏ வாக்கி பக்கத்துல வச்சுக்கிட்டேனா அவ்வளவுதான். முதல்ல நம்ம தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆசைப்படு. தகுதிக்கு மீறி ஆசைப்படாத. முதல்ல கிளம்பு.